இன்னைக்கு டிராயிங்க்கான பைபிள் வசனம் என்னன்னு பார்க்கலாமா? மண்பாண்டம். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். அதாவது ஒரு குயவன் தனக்கு விருப்பப்படி பாத்திரத்தை வனையறதுக்காக தன்னுடைய இமேஜில் உருவாக்குறார். உருவாக்கிட்டு இருக்கும் போதே அந்த மண்பாண்டம் கெட்டு போயிடுது. ஏன் அதை கெட்டு போயிடுது? குயவன் கையில தான் இருக்கு. குயவன் தான் எல்லாத்தையும் போட்டு தண்ணி போட்டு அதை ஷேப்பை கொண்டு பிசைஞ்சு எல்லாம் பண்றாரு. ஆனாலுமே அது கெட்டு போயிடுது. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ், கிராக்ஸ், அந்த அன்வான்ட் ஏஜஸ் இதெல்லாம் அது உருவாக்க 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 இதெல்லாம் அதோட தன்மையை வெளிப்படுத்தினாதான் அது குயவன் கையில இருக்கும் போதே அந்த மண்பானை கெட்டு போயிடுது. அதே மாதிரி நம்ம ஏசப்பா கருத்துல இருக்கோம். கரத்துல களிமண்ணா இருக்கும். ஏசப்பா குயவண்ணா இருக்கா. ஸோ ஏசப்பா நம்மளை எடுத்து உருவாக்கணும், பயன்படுத்தும் போது நம்மளை மோல்ட் பண்ணி எடுக்கும் போது நமக்குள்ள இருக்க அந்த அன்வான்டான திங்ஸ், கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, பொறாமை, வன்கண், தூஷணம், எதிர்த்து பேசுறது, தீய செயல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்டவர் நம்மளை மோல்ட் பண்ண இந்த விஷயங்கள்லாம் வெளிப்பட அந்த பாண்டம் கெட்டு போயிடுது. கரத்துல உருவாகிற பாண்டம் அது விலை உயர்ந்த பாண்டமா இருக்கிறத பட்சத்துல கெட்டு போன பாண்டமா மாறுது. ஸோ ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்க இந்த சுபாவத்தெல்லாம் எடுத்து போடணும். இவங்கள வேற ஒரு பாண்டமா வணைஞ்சி எடுக்கணும், பிறகு ஆசீர்வாதமா மாற்றணும். அதுக்காக தான் அந்த குயவன் எப்படி அந்த பானையை உருவாக்கத்துக்கு வேற களிமண்ணை யூஸ் பண்ணாம அதே களிமண்ணை வச்சு ஒரு வேற பாண்டமா வணைஞ்சி எடுத்து அது புரோஜனோட தான் மாத்துறோம். அதே போல ஏசப்பா நம்ம பண்ற தப்பை குத்தி காட்டி, நீ எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வேணாம், நான் உன்னை வெறுக்கிறேன், உனக்கு நீ என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு சொன்னவன் நான் உனக்கு மேல வேற ஒருத்தவங்க சூஸ் பண்றேன் அப்படின்னு ஏசப்பா நம்மள சொல்லி தள்ளி விடாம, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், எந்த சூழ்நிலை மேற்கொள்ள வைக்கிறேன், இந்த சுபாவம் நான் எடுத்து போடுறேன், இதெல்லாம் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லி நம்மளை ஒரு புது சிருஷ்டியா கர்த்தருக்குள்ள மாற்றுறதுக்காக வேறே பாண்டமா, கர்த்தருக்கு பிரியமான பாண்டமா மாற்றுறதுக்காக ஆண்டவர் நம்மள மோல்ட் பண்ணிட்டே இருக்கார். ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், காற்று கடல் அடிக்கிற கொந்தளிக்கிற பிரச்சனைகள் வர வர வரதான் நம்மளோட சுபாவம் என்ன, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்னு நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோட தன்மை என்ன வெளிப்படுத்தி அந்த சுபாவத்தில் நம்மளை விட்டு அகன்று போகும்படி ஆண்டவர் நம்மளை மோல்ட் பண்ணி நடத்துறார். அப்படி நடத்துனதுதான் அந்த குயவன் கையில இருக்கும் போது அந்த மண்பாண்டம் வேறே மண்பாண்டமா வளைந்து ஒரு புதிய ஒரு மண்பாண்டமா அது மாறி கொண்டு வர்றாரு ஆண்டவர். இது அப்படி நம்ம பேதுரு வாழ்க்கையை எடுத்துக்கலாம். பேதுரு பார்த்தீங்கன்னா அவிசுவாசப்பட்டார். காற்றுக்குள்ள கொந்தளிச்சிருக்கும் போது கர்த்தரை போய் இருந்த ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அவிசுவாசப்பட்டு பயந்து போனார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டு மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு சொல்ல, உங்களுக்குலாம் இப்படி நேரிடக்கூடாது, நீங்கள் சிலுவையில் அறையப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குற, அப்பா நான் போ சாத்தானேன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ பேதுரு பயந்து போறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்குறாரு. இசப்பா சிலுவையில் அறைந்த அப்போ பேதுரு 3 தடவை மறுதளிக்கிறாரு. நான் எசப்பா கூட இல்லை, எசப்பா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்ல நிற்க முடியாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷன்ல அவர் விழுந்து போயிடுறாரு. 3 தடவை மறுதளிக்கிறார். இந்த மாதிரி எசப்பா கூடவே இருந்து ஊழியர் செய்து அற்புத அடையாளங்களை பார்த்து வந்த சீஷர் அந்த மண்பாண்டம் பேதுரு அவங்க மண்பாண்டமா இருந்து ஆண்டவர் கரத்துல இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பயந்து போயிடுறாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாங்க, மறுதளிச்சுறாங்க, நிற்க முடியாத சூழ்நிலையில அவங்க தள்ளப்படுறாங்க. ஆண்டவர் கருத்துல இருக்கும் போது அந்த கெட்டு போன பாண்டமா இவங்க வாழ்க்கை இருக்கு. அது ஆண்டவர் திருப்பி நான் இந்த பாண்டத்தை திருப்பி நான் வணையணும், திருப்பி நான் இடத்த யூஸ் பண்ணணும், பரலோகராஜுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஆண்டவர் திருப்பியும் வராரு பேதுருக்கிட்ட. பேதுருவே நீ நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்றாரு. எப்படி பேதுரு 3 தடவை ஆண்டவர் மறுதளிச்சாலோ அதே காட்டினும் ஆண்டவர் தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பேதுருக்கிட்ட 3 தடவையும் ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா, ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொல்லி 3 தடவை ஆண்டவர் சொல்லி அவர்களோட அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தாம பாண்டை கெட்டு போச்சுதான். ஆனா அந்த பாண்டையை தூக்கி போடாம திருப்பி அந்த பாண்டத்தை எடுத்து நான் வணையுவேன், 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க பேதுரு மூலமா, அக்னினால அபிஷேகப்படும்
பயன்படுவாங்க. வல்லமை பேதுருவ கொண்டு நான் வந்து ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அந்த கல்லு மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவ்வளோ வல்லமையா வந்து பேதுருவை எடுத்து பயன்படுத்தினார். ஸோ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் காயப்படுத்தினால் கொஸ்டின் கேட்டிருக்கலாம், அவிசுவாசப்பட்டிருக்கலாம், பயந்துருக்கலாம், டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் நிற்க முடியாமல் விழுந்து கூட போயிருக்கலாம். பேதுரு மாதிரி அந்த சுச்சுவேஷனில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தேடி போடணும். பேதுரு ஆண்டவர் தேடி போகலாம். அந்த ஆண்டவரே பேதுரு தேடி வந்தார். ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, எசப்பா நான் அப்படின்னா நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பிள்ளைய நான் எப்போதுமே இருக்க விரும்புகிறேன். நான் பாண்டம் என்னோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு தான், இந்த மண்பாண்டம் கெட்டு போயிடுச்சு தான், ஆனாலும் இந்த உடஞ்சி கெட்டுப்போன மண்பாண்டத்தை உங்கள் கடையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் திருத்தமாக வணைங்க, உமக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற பாண்டமாக என்னை மனைஞ்சி பரலோகத்து ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க, பிறருக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எசப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அது அழகாக அந்த பாண்டம் வேறே பாண்டமாக மாறி அநேக பயனுள்ளதாக மாறி அது விலை உயர்ந்த பாண்டமாக அதை நிறுத்தி எல்லாருக்கும் முன்னாடி நின்று இசப்பா நம்மளை வந்து அழகு பார்க்குற வல்லமை உள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஸோ வந்து நம்ம வந்து பின்மாற்றமாகாமல் ஆண்ட கருத்தில் ஒன்று விஷயம் ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்து செயல்படுற பிள்ளைகளாக மாறுவோம். ஆமேன்.